மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாளை திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் தொண்டர்களுக்கு கமகம விருந்து தயார் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். நாளைய தினம் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக தொண்டர்களுக்கு உணவு எவ்வாறு தயார் செய்யப்படுகிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை தினம் நடைபெறும் திமுகவுடைய இளைஞரணி 2வது மாநாடு மிகப்பெரிய வடிவில் திட்டமிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது இன்று காலை முதலே மாநாட்டு வரும் தொண்டர்களுக்கு விருந்து சமைக்கும் பணியானது ஈடுபட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பணியில் மட்டும் 7000 தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் என இந்த 4 மாவட்டங்களிலிருந்து 7000 பேர் இந்த சமையல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியை பொறுத்தவரைக்கும் நாளைய தினம் வரும் தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதே போல பிரெட் அல்வா, தயிர் சாதம் மற்றும் எண்ணெய் கத்திரிக்காய் உள்ளிட்ட பொருட்கள் 10 லட்சம் பேருக்கு வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சைவ உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் தொண்டர்களுக்கு சைவ உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பிரெட் அல்வா தயாரிக்கும் பணியில் தற்போது தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலுமே 4 சென்டர்களாக பிரிக்கப்பட்டு இந்த 4 சென்டர்களிலும் கிட்டத்தட்ட 7000 பேர் பணியமர்த்தியிருக்கிறார்கள். நாளைய தினம் வரும் அந்த தயார் செய்யப்படும் இந்த பிரியாணியானது திருச்சி செயலில் இருக்கக்கூடிய டெல்டா செயலில் இருக்கக்கூடிய பிரியாணியாகும். ஏற்கனவே சென்னை, மதுரை என பல்வேறு செயல்களில் பிரியாணி இருந்தாலும் கூட நாளைய தினம் இங்கு தயாரிக்கப்படும் திருச்சி செயலான பிரியாணி தான் தற்போது தொண்டர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக நாளைய தினம் இங்கு வரும் அனைத்து தொண்டர்களுமே சாப்பிட்டு விட்டும் செல்லும் வகையில் பல்வேறு இடங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 4 இடங்களிலும் இந்த ஒப்பந்தம் கோரப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. தற்போது சமையலுக்காக வரும் பொருட்களோட அதிக அளவு டன் கணக்கில் விறகுகள் வர இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு பிரியாணி 10 லட்சம் பேருக்கு சமைக்க இருப்பதால் டன் கணக்கில் விறகுகளும் வந்துட்டு இருக்குது. அதே போல தற்போது காய்கறி வெட்டும் பணிகளானதும் நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் வரும் அனைத்து தொண்டர்களுமே சாப்பிட்டு விட்டு செல்லணும் வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது இந்த சமையல் பணியானது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் விஐபிகளுக்கும் வெவ்வேறு வடிவில் உணவுகளானது தயார் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அக்கார வடிசல், சப்பாத்தி, கடாய் வெஜ், பன்னீர் பிரியாணி, பேபிகார்ன் 65, கதம்பம் சாம்பார், தக்காளி ரசம், உருண்டை மோர்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், அதே போல அவியல், வாழைப்பூ வடை, அடை பிரதமன், அதே போல அப்பளம், மோர் மிளகாய், ஊறுகாய், வாழைக்காய் சிப்ஸ், வாழைப்பழம், பீடா, ஐஸ்கிரீம் என விஐபிகளுக்கு தனி வகையில் அசைவ உணவும் சைவ உணவும் என 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இதற்காக மட்டுமே 4 பிரம்மாண்டமான பந்தல்கள் அமைக்கப்பட்டு அந்த பணியில் கிட்டத்தட்ட 7000 பேர் இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் வரும் தொண்டர்கள் அனைவருமே மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு செல்லும் வகையில் பல்வேறு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவருக்கான உணவுகளும் தயாரிக்கும் பணி தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.